ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு டெக் வித் ஹேமா. இன்னைக்கு வீடியோவில் ஏடபிள்யூஎஸில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுளில் ஏடபிள்யூஎஸ் க்ரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்னு டைப் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ டயரில் க்ரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட்னு லிங்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது மூலமாக நாம் 12 மந்த்ஸ்க்கு அதாவது 1 இயருக்கு ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸை ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். பட் ஃப்ரீ டயருங்கிறதுனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இத்தனை EC2 இன்ஸ்டன்சஸ் தான் ரன் பண்ண முடியும், இவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ண முடியும், இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் தான் ரன் பண்ண முடியும்னு. பட் நாம் செல்ஃப் லேர்னிங்க்கு இதுவே போதும். ஆனால் மேக் ஷுர் 12 மந்த்ஸ் முடியும் போது நீங்கள் எல்லா சர்வீசஸும் ஆஃப் பண்ணியிருக்கீங்களான்னு. இல்லாட்டி ஏடபிள்யூஎஸ் பில்லை தீட்டிடுவாங்க. நம்ம அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் ரூட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு எந்த இமெயில் ஐடியில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுங்க. அப்புறமா அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். நான் டெக் வித் ஹேமான்னு கொடுக்க போகிறேன் அக்கௌண்ட் நேம். இது கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வெரிஃபை இமெயில் அட்ரஸ்ன்னு கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறமா உங்கள் இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கும். அந்த 6 டிஜிட் நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா உங்கள் ரூட் அக்கௌண்ட்க்கான பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டினியூ. இதுக்கப்புறமா நம்மளோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். ஹவு டு யூ பிளான் டு யூஸ் ஏடபிள்யூஎஸ் நீங்கள் பர்சனல் டைப் பண்ணலாம். பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், கண்ட்ரி கோட், அட்ரஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம பில்லிங் இன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணணும். இங்கே பில்லிங் கண்ட்ரி சூஸ் பண்ணி உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இங்கே கொடுக்கணும். எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பட் டெம்பரரியாக ஒரு $USD ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் 3 to 5 டேஸ்க்கு அப்புறமா அது நமக்கு திரும்ப வந்துடும். ஜஸ்ட் நம்மளோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? இந்த பில்லிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. பில்லிங் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஐடென்டிட்டி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம கண்ட்ரி சூஸ் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுக்கணும். நமக்கு வெரிஃபிகேஷன் கோட் SMSல வரும். ஓகேங்களா? கண்ட்ரி சூஸ் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் SMS கிளிக் பண்ணுங்கள். SMS கோட் வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா நம்ம பிளானை சூஸ் பண்ணணும். நாம் சூஸ் பண்ண போகிறது பேசிக் சப்போர்ட் ஃப்ரீ. இதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே கம்ப்ளீட் சைன்அப் கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நம்ம AWS அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணிட்டோம். இனி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு சர்வீசஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது IAM பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you soon. Bye bye.